அமெரிக்கால டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயமாச்சு. அதனால இந்த தடவை என் பையனுக்கு டென்டல் அப்பாயின்ட்மெண்ட் இருந்தவொடனே நாங்க ரொம்ப ஏர்லியாவே கிளம்பி போய் அவனோட செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு, லைட்டா பசிக்கிற மாரி இருக்கேன்னு என்னோட ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணி பக்கத்துல இருக்க மெக்டொனால்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போனேன். இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்க மெக்டொனால்ட்ஸ் தான். நான் உள்ள போன உடனே என்ன ஆச்சுன்னா, கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஆக்சுவலா நாங்க உள்ள போகும்போதே இது ஒரு ஸ்மெல் அடிச்சுது. சரி ஸ்டேஷனுக்குள்ள வருது போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற இடம் தானே கிளீனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள போனோமா, போய் டேபிள் எல்லாம் பார்த்தோனே அது அதுக்கு மேல கொடுமையா கிளீன் பண்ணாம அப்படி அப்படியே இருந்துச்சு. இங்க டைனிங் மட்டும் இல்ல ஆர்டரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிச்சு வெளியே ஓடி வந்துட்டோம். அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? எங்க வீடு பக்கத்துல இருக்க ஒரு பர்கர் கிங்குக்கு அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ், கேக்கு இதெல்லாம் வாங்கி ஒரு புடி புடிச்சோம். ஆக்சுவலா என்னன்னா, ஆனா ஒண்ணு நானும் இந்த யுஎஸ்ஏ வந்துட்டு நெறைய தடவ நெறைய லொகேஷன்ல இருக்க மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதே இல்ல. அப்புறம் நிம்மதியா போய் காஸ்கோல ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.